Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல single crochet எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். First time என்னோட வீடியோ பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க. Bell icon-ஐயும் click பண்ணுங்க. Slipknot போட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Slipknot போட்டதுக்கு அப்புறமா chain 10 போட்டுக்கலாம். So 1 2 3 4 5 6 7 8 9 and 10. So 10 chains போட்டுக்கோங்க. சிங்கிள் crochetக்கு நம்ம plus 1 chain எக்ஸ்ட்ரா போடணும். எப்போவுமே நம்ம சிங்கிள் crochetக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுக்கணும். இப்போ நீடில் இருந்து செகண்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நம்ம சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். நீடில் செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள். த்ரெட்டை புல் பண்ணி அந்த செயின் வழியாக உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ உங்கள் நீடில் 2 லூப்ஸ் இருக்கும். 2 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. அகெயின் பக்கத்தில் இருக்க செயினுக்குள்ளடி போங்க. நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை புல் பண்ணி அதே மாதிரி செயின்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ உங்கள் நீடில் 2 லூப்ஸ் இருக்கும். இந்த 2 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் செயின் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட் செயினில் மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம லாஸ்ட் செயினுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் செயின்லேயும் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் ரோ பண்ணுறதுக்காக செயின் 1 போட்டுக்கோங்க. எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுங்கள். செயின் 1 போட்டு ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டில் இருக்கிற செயின் அதிலே போய் சேம் ப்ராசஸ் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அந்த செயின் வழியாக புல் பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு 2 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வரணும். ஓகேவா? நீடில் அந்த செயின் வழியாக இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அந்த செயின் வழியாக வெளியில் புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு நீடில் 2 லூப்ஸ் இருக்கும். 2 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்க்குறதுக்கு ஒரு ரோ ஒர்க் பண்ணி முடித்ததும் அந்த ரோவை கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 10 செயின்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லா ரோலையும் 10 செயின்ஸ் ஃபினிஷ் பண்ணும்போது இருக்கணும். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணுறேன்.
இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இந்த ரோவை கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க 10 செயின்ஸ் இருக்கான்ட்டு. நம்ம எக்ஸ்ட்ரா போடுற செயினை வந்து கவுண்ட் பண்ண வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் வந்து 10 செயின்ஸ் இருக்கும். இப்போ வந்து அகெயின் செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 எதுக்கு போடுறோன்னா அந்த ஹைட் நெக்ஸ்ட் ஹைட் வரதுக்காக செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. நீடில் செயினுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அந்த செயின் வழியாக புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ 2 லூப்ஸ் வந்து நீடில் இருக்கும். இந்த 2 லூப்ஸில் இருந்துமே வெளியில் வாங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே இதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் மீட் பண்ணுறேன். இந்த ரோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து இது லேர்ன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது செயின் 1 போட்டுக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது மேலே இருக்க செயினை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 10 செயின்ஸ் இருக்கணும். ஸோ செயின் 1 போட்டு ப்ராஜெக்டை டர்ன் பண்ணி இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ட்ரை பண்ணி உங்கள் ஃபோட்டோஸை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. ஸ்லிப்நாட் அண்ட் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ இந்த சிங்கிள் க்ரோஷே பேஸ் பண்ணி ஒரு ஹெட்பேண்ட் போட்டிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரோவை முடிச்சாச்சு பாருங்கள். சிங்கிள் க்ரோஷே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் ஒரு புது வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.